செல் சவ்வு அனைத்து செல்களிலும் காணப்படுகிறது மற்றும் வெளிப்புற சூழலில் இருந்து செல்லின் உட்புறத்தை பிரிக்கிறது. உயிரணு சவ்வு அரை ஊடுருவக்கூடிய லிப்பிட் பைலேயரை கொண்டுள்ளது. உயிரணு சவ்வு கலத்திற்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் பொருட்களின் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறது. பிளாஸ்மா சவ்வு என்றும் அழைக்கப்படும் செல் சவ்வு, அனைத்து செல்களிலும் காணப்படுகிறது மற்றும் வெளிப்புற சூழலில் இருந்து செல்லின் உட்புறத்தை பிரிக்கிறது. உயிரணு சவ்வு அரை ஊடுருவக்கூடிய லிப்பிட் பைலேயரை கொண்டுள்ளது. உயிரணு சவ்வு கலத்திற்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் பொருட்களின் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறது. செல் பிரிவு என்பது இரண்டு மகள் செல்களை உருவாக்கும் செயல்முறையாக வரையறுக்கப்படுகிறது, ஒவ்வொன்றும் பெற்றோர் செல்லின் அதே எண்ணிக்கையிலான குரோமோசோம்களை கொண்டுள்ளது. குரோமோசோம்கள் முதலில் நகலெடுக்கப்படுகின்றன, பின்னர் செல் பிரிக்கப்படுகிறது. புரோகாரியோட்களில், பைனரி பிளவு என்பது டிஎன்ஏவின் எளிய நகல் ஆகும், அதைத் தொடர்ந்து இரண்டு செல்களாக பிரிக்கப்படுகிறது. A. Orthotropous. B. Anatropous. C. Hemianatropous. D. Campylotropous. E. Amphitropous. F. Cercinotropous. ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.